அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னு இவங்களும் சொல்கிறாங்க. பிரதமர் சரியாக தான் பேசியிருக்காரு, திமுக குறித்து சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் அல்ல அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையிலும் பிரதமர் இப்படி பேசுவது புதிய செய்தி இல்லை. அவர் இப்படி பேசாட்டால் தான் நம்ம வியக்கணும். அவர் பேசுகிறது வியப்புக்குரிய ஒன்றும் அல்ல. ஏன்னா 2 மாடு இருந்தால் 1 மாடை எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, 2 வீடு இருந்தால் 1 வீடு எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, இப்படிலாம் பேசினவர் தானே. அப்படி எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? எந்த இந்துட்டையாவது 2 மாடை வாங்கி இருக்கிற மாட்டில் 1 மாடை வாங்கி காங்கிரஸ் வந்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருக்கா? எங்கேயாவது அப்படி நடந்திருக்கா? அப்போ இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பரப்புரை செய்தார். அதே போல் கர்நாடக தேர்தலில் போய் முஸ்லீம் வெறுப்பு பரப்புரை செய்தார். ஒடிசாவில் தமிழர் விரோத பரப்புரை செய்தார். வி.கே. பாண்டியனை முன்வைத்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவியை, கருவூலத்தை சாவியெல்லாம் தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடிடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டிற்கு ஓடி விடுவார்கள். அப்படி வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாரா? ஏற்கனவே அவர் அந்த ஆட்சியில் அதிகாரம் செலுத்தியவர் தானே, முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தானே. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதையாவது ஒடிசாவிலிருந்து தூக்கிட்டு வந்தாரா? அப்படி ஒரு ட்ராக் இருக்கா? இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி பரப்புனாங்களா இல்லையா? தயிர் சாதத்தை தூக்கி, பழங்கஞ்சியை தூக்கி இலையில, வாழை இலையில போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ சித்தரித்து வெளியிட்டாங்களா இல்லையா? ஒரு தமிழர் உடையில் வி.கே. பாண்டியனை குறிக்கிறது மாதிரி. அப்போது எவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தை கக்கினார்கள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் பேசினார், இவர் பேசினார், இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை போடுறாங்களே. வடமாநிலத்தை குறித்து இத்தனை பேர் பேசும்போது பப்ளிக்ல என்ன மெசேஜ் கன்வே ஆகும்னு கேட்குறாங்க. என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை, வடமாநிலங்களினுடைய கல்வி நிலை, இரண்டையும் ஒப்பிட்டு பேசும்போது அவர்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது என்பது ஒரு ஒப்பீடாக சொல்லப்படுகிறது. அது நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் வந்து நீண்ட காலமாக அந்த வாதம் இருக்கு. அதெல்லாம் தவறு. யார் பேசினாலும் தவறு. அமித்ஷா பேசுன தப்பு நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். பன்றி போலன்னு சொன்ன தவறு, நான் கண்டிக்கிறேன். அப்படி யார் பேசினாலும் தவறு. எந்த ஒரு தொழிலாளர் குறித்தும் வன்மமான கருத்துக்களை, அவதூறான கருத்துக்களை, இழிவான கருத்துக்களை யார் பேசினாலும் தவறு, கண்டிக்கத்தக்கது. ஒடிசால அமித்ஷா தமிழர்கள் குறித்து பேசுறது சரியா? பாஜக கண்டிக்குமா? பாஜகவின் பிரதிநிதிகள் அதை தவறுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அங்கதான் இருக்கு. அப்போ ஒரு தவறை தவறுன்னு ஒத்துக்க கூட மாட்டாங்க. ஒரு அமித்ஷா உள்துறை அமைச்சருங்க தமிழ்நாட்டிற்கு சாவியை தூக்கிட்டு ஓடிட்டு போயிடுவார்னு சொன்னது எப்படி, எந்த அளவுக்கு சரியாது? அது வெறுப்பு பரப்புரையா இல்லையா? ஒரு தமிழர் உடையில உட்கார்ந்து ஒருத்தரை வீடியோ சித்தரிச்சு வெளியிட்டாங்களே, அது வந்து தமிழர் விரோத செயலா இல்லையா? அதை முன்னிறுத்தி அங்க தேர்தலை சந்திச்சாங்களே, உண்மையிலே அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? அப்படியே அதிகாரத்துக்கு வந்தா கூட யார் அங்க ஆட்சி, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்களா? ஒடிசால வி.கே. பாண்டியனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்களா? அவர் வந்து ஆக்டிவா இருக்காரு, அவர் தான் நாளைக்கு முதலமைச்சராக வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. அது வந்து யூகம். ஆமா, ஒரு யூகம். அது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அவங்க முன்வைக்கிறாங்க. அது எப்படி அரசியல் குற்றச்சாட்டு ஆகும்? அதுக்கு தமிழ்நாடு எப்படி பொறுப்பாகும்? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி? தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் வேற. பாண்டியன் அங்க ஆக்டிவா இருக்காருங்கிறது அவங்க வைக்கக்கூடிய. வி.கே. பாண்டியன் அந்த மண்ணுக்கு உண்மையா இருந்தாரா இல்லையா? அவருக்கே அங்க நன்மதிப்பு வந்துச்சு, அவருடைய செயல்பாட்டுக்கு மூலம் நன்மதிப்பு வந்துச்சு, அவருக்கே அந்த ஆட்சியில முக்கியத்துவம் கிடைச்சதுன்னா எத்தனையோ அதிகாரிகள் இருக்கும் போது ஏன் அவரை தூக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டாரு அந்த முதலமைச்சர்? அவருடைய செயல்பாடு அதை நிரூபிச்சுது. அதனால அவருக்கு கிடைச்ச இடம் அது. அப்படி தமிழ்நாட்டில் எத்தனையோ அதிகாரிகள் நம்ம முதலமைச்சருக்கு பக்கத்துல இருக்காங்க. ககன்தீப் சிங் பேடி இந்த மண்ணில் பிறந்தவரா? அவர் இன்னைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மிக்க அதிகாரியா இருக்காரு. எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, உடனே அவங்கள்ட்ட தூக்கி முதலமைச்சர் ஆக்கிடுவோம்னு அர்த்தமா? அவங்களுடைய செயல்பாடு இந்த மண்ணுக்கு பொருத்தமானதா இருக்கு, மக்களுக்கு நெருக்கமானதா இருக்கு, அதன் மூலம் அவங்க இந்த மண்ணுடைய அடையாளத்தை பெற்றிருக்காங்க. அப்படித்தான் அவர் அங்க பெற்றிருக்காரு. ஆனால் அவரை முன்னிறுத்தி இப்ப ககன்தீப் சிங் பேடி பஞ்சாபுக்கு தூக்கிட்டு ஓடுவார் சாவியான்னு சொல்லி எவ்வளவு ஒரு பஞ்சாப் விரோத அரசியலா இருக்கும் அது. ஓகே, இப்போ அவங்க வேற அங்க செஞ்சாங்கல்ல, ரைட், அதுக்கு அவங்க பொறுப்பேற்பாங்களா? ஆனா பீகார் விஷயத்துல அவங்க சொல்றது பல இடங்களில் நீங்க வடமாநிலத்திற்கு குறித்து சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக தானே போகும். தமிழர்களுக்கான உரிமைன்னு பேசினாலும் ஒரு பக்கம் இப்போ வடமாநிலத்தினால அல்லது வடவர்களால எங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்றது தான் அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. ஆட்சி திமுக ஆட்சி. திமுகவுக்கு உள்ளூர இப்படி ஒரு கருத்து இருக்குமானால் அது வந்து ஆட்சியில் எதிரொலிச்சிருக்கணும். இப்போ வந்து சிறுபான்மையினர் குறித்து பிஜேபிக்கு ஒரு பார்வை இருக்கு, ஆட்சியில் அது எதிரொலிக்குது. சட்டங்கள் மூலமா ஒவ்வொன்றையா வந்து அதில் வெளிப்படுத்துறாங்கல்ல, ஒவ்வொன்றா வெளிப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான பிஜேபியினுடைய மனநிலை இருக்கு, சட்டங்கள் மூலமா திட்டங்கள் மூலமா அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது உள்ளூர திமுகவின் கொள்கையா இருந்தா, கட்சியின் கொள்கையா இருந்தா
அது ஆட்சியில் எதிரொலிச்சிருக்கணும்ல. எங்கேயாவது ஒரு தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு பாதிப்பு இருக்கா? ஒரு தொழிலாளர் அப்படி சொல்லுவாரா? அப்ப ஆட்சியில எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு பாருங்க. அப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸுக்கு நேர் எதிரான ஒரு விஷயம்ல ஆட்சி அதிகாரத்தில் வெளிப்படுது. அப்ப எப்படி வந்து நீங்க அதனால தான் அந்த இவங்க ஆட்சி ஒரு எண்ணம் இல்ல அப்படிங்கறீங்க. அதாவது இவங்க ஆட்சி கொண்டு சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. இவங்க ஆட்சி சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. நிதிஷ்குமார் ஆட்சி பிஜேபி ஆட்சி. பிஜேபி ஆட்சி சார்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பரப்புனவர் பிஜேபி காரர், வீடியோ வெளியிட்டவர் பிஜேபி காரர், தவறான தகவலை பரப்பியவர் பிஜேபி காரர். தமிழ்நாட்டில் இப்படி வந்து தொழிலாளர்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க, கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி அவதூறை கட்டவிழ்த்து விட்டவர் பாஜக காரர். அவருக்கு மோடிக்கு இப்ப வித்தியாசம் இல்லாம ஆயிப்போச்சு.